கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீ இப்போ இந்தியாவில் நடக்கிற மேட்ச்லயும் சரி, இல்ல ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து மாதிரியான கண்ட்ரீஸ்ல நடக்கிற மேட்ச்லயும் பார்த்தீங்கன்னா, அந்த கிரவுண்டோட அப்பியரன்ஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு எக்ஸப்ஷனலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்தியன் கிரவுண்ட பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ரொம்ப ட்ரையா அண்ட் ஒரு அந்த கிராஸோட அந்த டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்ஈவனா தெரியும். வேறஸ் நீ இப்ப ஆஸ்திரேலியன் அதே மாதிரி இங்கிலாந்து டர்ஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு அந்த லுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்றது? ஒரு பென்டாப்லஸா இருக்கும். லைக் அந்த கிராஸ் அவங்க மெயின்டெயின் பண்ற விதம். சோ இது இந்தியால வந்து ப புவர் மெயின்டெனன்ஸா இல்ல எதனால இந்த மாதிரியான ஒரு ஒரு ட்ரையான ஒரு கிரவுண்ட நம்மளால பார்க்க முடியுது? நீ சொல்றது கரெக்ட். புவர் மெயின்டெனன்ஸ் இருக்கு. அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பழைய கிரவுண்ட்ஸ், ஓல்டு கிரவுண்ட்ஸ். அந்த கிரவுண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணாம இருக்காங்க. இம்ப்ரூவ் ஓகே. பண்ணாம இருக்கிறதுனால அந்த சுச்சுவேஷன் இருக்கு. பிளஸ் கேமரா குவாலிட்டி, கேமரா குவாலிட்டி இம்ப்ரூவைஸ் பண்ணல, கிராபிக்ஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணல, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் மாடல் தான் இருக்கு, ட்ரெடிஷனல் பழைய மாடல் தான் இருக்கு. ஸோ கிரவுண்டுக்குள்ளாடி ஃபேன்ஸ் வரணும் அண்ட் அந்த கிரிக்கெட்டை வந்து நம்ம நல்ல ஒரு கிராபிக்ஸ்ல டிவியில ஆர் மொபைல் போன்ல பார்க்கணும், அதுக்கு தகுந்தது மாதிரி ஒரு டெக்னாலஜியை கொண்டு வரணுங்கிறது வந்து பிசிசிஐ வந்து ரொம்ப பெரிய ஒரு ஸ்டெப் எடுத்தது மாதிரி தெரியல.